Hi friends, welcome to Impact IAS Academy. Important questions பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதோடைய வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்ட் 3 பார்க்கலாம். ஓகேங்களா, பார்ட் 3ல வரக்கூடிய ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் 15 questions பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அமெரிக்காவில் தன்னாட்சி இயக்கத்தை அல்லது தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாலா லஜபதி ராய், அதாவது பஞ்சாபின் சிங்கம் என்று போற்றப்படக்கூடியவர் லாலா லஜபதி ராய் தோற்றுவித்தார். வங்கப்பிரிவினை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அக்டோபர் 16, 1905. ஓகேலா, அதே மாதிரி இதை உருவாக்குனது யாரு, இந்த பார்ட்டிஷன் பண்ணது யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்னு சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா லார்ட் கர்சன். ஓகேலா, கர்சன் பிரபுன்னு சொல்லக்கூடியவர். நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் இதை கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. தேர்ட், முஸ்லீம் லீக் கட்சி உருவான ஆண்டு என்ன? இதுவும் நமக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. டிசம்பர் 30, 1906 முஸ்லீம் லீக் கட்சியின் தோற்றம். அடுத்து பாருங்க, மின்டோ மார்லி சீர்திருத்தம் யாருக்கு தனி தொகுதிகளை அறிமுகப்படுத்தியது? என்ன பண்ணாங்க, இந்தியர்களுக்குள்ள பிரிவினை உண்டாக்குவதற்காக என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மின்டோ மார்லி சீர்திருத்தம் செப்பரேட் எலக்டோரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உருவாக்குச்சு. அப்போ இந்தியர்களும் என்ன பண்ணாங்க, இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன பண்ணாங்க, செப்பரேட் எலக்டோரேட்ஸ் உருவாக்கியிருப்பாங்க. பாலகங்காதர திலகர் தன்னாட்சி இயக்கத்தை எப்போது தோற்றுவித்தார்? ஏப்ரல் 16, ஏப்ரல் மாதம் 1916 பூனாவில் இவர் தோற்றுவித்தார். அதுக்கடுத்து பாருங்க, அன்னிபெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை எங்கு தோற்றுவித்தார்? மதராஸில் தோற்றுவித்தார். ஓகேலா, ஹோம் ரூல் லீக்னு சொல்லுவாங்க இல்லையா, தோற்றுவித்தார். அடுத்து பாருங்க, ஆகஸ்ட் அறிக்கை வெளியான தேதி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேலா, ஆகஸ்ட் அறிக்கை ஆகஸ்ட் 20, 1917 வெளியானது. வெளியிட்டவர் மான்டேகு ஜேம்ஸ், மான்டேகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரபு, மான்டேகு பிரபு. சரிங்களா. அடுத்து, பாரத மாதா இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? இதுவும் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. நீலகண்ட பிரம்மாச்சாரி மதராஸ் மாகாணத்தில் தோற்றுவித்தார். ஓகேலா, நீலகண்ட பிரம்மாச்சாரி இல்ல பிரம்மச்சரி அப்படின்னு வரும். ஓகேலா, அன்னிபெசன்ட் அம்மையார் நடத்திய பத்திரிகை என்ன? இதுவும் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருப்பாங்க. நியூ இந்தியா. நியூ இந்தியா என்பது அன்னிபெசன்ட் அம்மையார் பற்றி வரக்கூடிய ஒரு கொஸ்டின். ஆக்சுவலி அன்னிபெசன்ட் அம்மையார் பற்றி எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் ஒரு கொஸ்டின் வந்துடும். சரிங்களா, எல்லாம் முக்கியமான கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. கதர் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? ஓகேலா, கதர் கட்சி தொடங்கப்பட்டது ஜூலை 15, 1913 சான் பிரான்சிஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சான் பிரான்சிஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் தோற்றுவிக்கப்பட்டது. அப்போ யார் இது தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதற்கான விடை லாலா ஹர்தயால் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். சான் பிரான்சிஸ்கோ லாலா ஹர்தயால் 1913 தொடங்கப்பட்டது. லண்டனில் இந்தியன் ஹவுஸ் தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா. ஓகேலா, அவர் தான் என்ன பண்ணார், லண்டனில் இந்தியன் ஹவுஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஃபீஸ் தோற்று வச்சிருப்பார். சரி, அப்போ எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1905 தோற்றுவிக்கப்பட்டது. பம்பாய் ஆரிய சமாஜத்தின் முதல் தலைவராக செயல்பட்டவர் யாரு? ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா. ஓகேலா, ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா இவர் என்ன பண்ணியிருப்பாரு, பம்பாய் ஆரிய சமாஜத்தின் தலைவராகவும் செயல்பட்டிருக்கிறார், முதல் தலைவராகவும் இருந்திருக்கிறார். ஃபைனல் கொஸ்டின் பாருங்க, அபினவ் பாரத சங்கத்தை தோற்றுவித்தவர்கள் யார்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அபினவ் பாரத் சங்கம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா யங் இந்தியா சொசைட்டி, இங்கிலீஷில் சொன்னால் யங் இந்தியா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. இதை தோற்றுவித்தவர் யாருன்னா விநாயக் தாமோதர் சவர்கர் மற்றும் கணேஷ் தாமோதர் சவர்கர். இந்த விடி சவர்கர்னு சொல்லுவாங்க சார், விடி சவர்கர், விநாயக் தாமோதர் சவர்கர். இவருக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விநாயக் தாமோதர் சவர்கர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா 1857 நடந்த கிளர்ச்சியை ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் சொல்லியிருப்பார். ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் விடுதலை போர் என்று 1857 நடந்த சிப்பாய் கழகத்தை அறிவித்தவர் யாரு? இவர் தான், விநாயக் தாமோதர் சவர்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல இன்னொரு 15 கொஸ்டின்ஸோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ஸ், முக்கியமான டாபிக்ஸ் தேவைப்படுதுன்னா அதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இதோட PDF உங்களுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை, தேங்க்யூ.